பேக் ஆஃப் செஸ்ட் என்று சொல்லக்கூடிய மார்புக்கு பின்பகுதி, அதாவது விங்ஸ் பகுதியில கடுமையான வலி வேதனையோட பெங்களூர்ல இருந்து ஒரு ஐடி ஸ்டாஃப், ஒரு பிசினஸ் மேன் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருந்தாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்தனால ஒரே சிட்டிங்ல 2-3 சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது தலைக்கும் பேக் பெயின் என்று சொல்லக்கூடிய குறுக்கு வலிக்கும், சர்விக்கல் கழுத்து வலிக்கும், மெயினா அந்த மார்புக்கு பின்பகுதியில கடுமையான வலி வேதனை, ஊசி குத்தல் வலி என்று சொல்லக்கூடியது. இது மருத்துவ முரண்பாடா இருக்கு. இது சம்பந்தப்பட்ட பல நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் நம்ம இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியால நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். எக்கோ, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ மற்றும் பல பிளட் டெஸ்ட்கள் எடுத்தும் நார்மல் வரும். டாக்டர்கிட்ட போனாலும் நார்மல் தான் இருக்கும். ஆனா நோயாளி மட்டுமே உணரக்கூடிய மிக கொடுமையான, மிக வித்தியாசமான, பலருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு, பல கோடிக்கணக்கான அளவுக்கு பிசினஸ் பண்ண நபர்களே அந்த வேலையை தூக்கி எரிஞ்சிட்டு வரக்கூடிய அளவுக்கு, முடங்கி போய் வீட்டிலேயே இருக்கக்கூடிய அளவுக்கு, மன ரீதியா உளவியல் ரீதியா பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய மிக கொடுமையான அந்த வலி தான் இந்த மார்பு முடக்கு வலி என்று சொல்லக்கூடியது. மார்புக்கு பின்பகுதி இருக்கக்கூடிய வலி. சில நபர்களுக்கு மார்புக்கு முன்பகுதியில நடு, அதாவது சென்டர் செஸ்ட்லயும், மார்புக்கு கீழ் பகுதியில, மார்பு அதாவது நிப்பலுக்கு கீழேயும் கடுமையான வலி ஏற்படும். இந்த வலி வந்து ரேடியேட்டிங் பெயின், சில பேருக்கு வந்து பரவக்கூடிய அளவுக்கு இருக்கும். மருத்துவமனையில எல்லா பரிசோதனையும் பண்ணிட்டு உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. மிக மிக இலவான சிகிச்சையில் முழுமையான விடுதலை. சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் ஒருமுறை உபயோகப்படுத்தக்கூடிய சர்ஜிக்கல் பொருட்களாகும். அரசு வழிகாட்டுதல் அடிப்படையில் உயிர் மருத்துவ கழிவுகளை முறையாக கழிவு நீக்கம் செய்யப்படுகிறது. முன்பதிவு அவசியம். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படும். ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம், மேலப்பாளையம், திருநெல்வேலி.